ஆண்டவரே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல நாங்க கலந்து கொள்ள எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி அப்பா. எங்களை கைவிடல ஆண்டவரே, நீங்க எங்களை நேசிக்கிறீங்க, எங்க கூட பேசுறீங்க, எங்க கூட இருக்கிறீங்க என்பதை நிரூபித்து காட்டினதுக்காக நன்றி. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். எல்லாருக்குமே லைன் கட் ஆகாம இது கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகளே சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. ஆவியானவர் என்னை மறைத்துக் கொள்வீராக. வெளிப்படுங்க சுவாமி, நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் முக்கியமாக இந்த நாளினுடைய டாப்பிக்கே ரொம்ப ஒரு 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 வல்லமையான ஒரு டாபிக். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது. நியூ மைண்ட் செட் ஃபார் நியூ பிளெஸிங்ஸ். அதாவது என்னுடைய புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஒரு புதிய மைண்ட் செட் எனக்கு வேணும். Praise the Lord. I welcome all of you to this service. I want to thank God for this opportunity that God has given me to share the word of God. And I want to bring the topic for this day's meditation, which is new mindset for new blessings. So கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். ஹalleluya. I believe the Lord is going to speak to each one of us. வெளியில என்ன வேணா நடக்கலாம். பயங்கரமான இருட்டான நேரங்கள் இருக்கலாம். வெளியில பயங்கரமான மரணங்கள் இருக்கலாம். வெளியில நிறைய விதவிதமான சவால்கள் இருக்கலாம். No matter what happens outside of our lives, ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு பேச போகிறார். the Lord is going to speak and minister to us this morning. அவர் கைவிடாதவராய் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். Because he never leaves us. சோ இந்த நாளில நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு புதிய மைண்ட் செட் வேணும். We need a new mindset in order to receive our blessings from God this morning. ஏன்னா நிறைய நேரங்களில நம்ம வந்து ஆண்டவர் கொடுக்க போற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருப்போம். Because many times we are just not worthy, not eligible enough to receive God's blessings. ஆனா இப்படிப்பட்ட ஒரு புதிய மைண்ட் செட் பத்தி பைபிள்ல இருக்குதா? ஆமா இருக்குது. Is there anything in the Bible about this kind of new mindset? Yes, there is. அந்த புதிய ஒரு மைண்டு எனக்குள்ள ஃப்ரெஷ்ஷான மைண்ட் இருந்தாதான், நான் அதுக்கு வேண்டிய இடத்தை கொடுத்தாதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க முடியும். When I create way for that kind of new thinking, new mindset, then the Lord will be able to minister to me. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் எவ்வளோ நாளா ஜெபிக்கிறேன், எனக்கு பதிலே கிடைக்கல. அவங்களுக்காக தான் இன்னும் எல்லாருக்காகவும் கர்த்தர் பேச போகிறார். And very particularly for those who say that I've been praying for so many years, the Lord has not answered my prayers. And for all the others, there is this message this morning that Lord wants to bring to எனக்கு you. இது போதும் ஆண்டவரே, இந்த குட்டி ஆசீர்வாதம் போதும் சொல்றவங்க எல்லாம் குட்டி மைண்ட் செட்ல தான் இருப்போம். When we say that this little blessings that I have received, that is enough for me, then we are in a very limited mindset. ஆனா எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணும், புதிய ஆசீர்வாதம் வேணும்னாக்கா நம்ம மைண்டை நம்ம திறந்து வச்சிருப்போம். But if we say that I need bigger blessings, then we need to open our mind and be open-minded. சோ நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் அதை சொல்லி தர போகிறார். நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம். And the Lord is going to teach this to us this morning, and we need to be humble enough to learn that. எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம், அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 5வது வசனத்திலிருந்து இன்னும் பல மற்ற வசனங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். Let's turn to Acts of the Apostles chapter 11 beginning from verses 5. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஞான திருஷ்டி அடைந்தேன். ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்றால் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என் இடத்தில் இறங்கி வந்தது. And it reads like this. It says, I was in the city of Joppa praying, and in a trance I saw a vision. There was something like a large sheet coming down from heaven, being lowered by its 4 corners, and it came close to me. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல முதலாவது யோப்பா பட்டணத்துல அவர் ஜெபம் பண்ண தொடங்குகிறார். We need to understand here that Peter was in prayer in a town known as Joppa. அந்த யோப்பா பட்டணத்துக்கு அவர் போகும்போது பல கேள்விகளோடு பல போராட்டங்களோடு தான் போகிறார். And Peter goes into that town with lots of questions, lots of struggles in his mind. அந்த 5வது வசனத்துல என்ன இருக்குதுன்னு பாக்குறீங்களா? Now do you see what is there in verse 5? ஆனா அந்த 5வது வசனத்துல அந்த கடைசி லைன்ல அவர் ஜெபம் பண்ண தொடங்கும் போதே அங்க கடைசில சொல்றாரு, ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. And as soon as he began to pray, he saw a bed sheet like thing
coming down from heaven. சோ என்னிடத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. And it came from heaven to him. அவர் அத துரத்திக்கிட்டு போல அந்த ஆசீர்வாதங்களை. He didn't go chasing after it. அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு அது என்னிடத்தில் வந்தது வானத்திலிருந்து. But he very definitely says that it came to him from heaven. நான் எங்க இருந்தனோ அங்க என்ன தேடிக்கிட்டு வந்தது அந்த ஆசீர்வாதம். Wherever he was, that blessing came to him searching for him. அது கரெக்ட். அந்த கடைசி லைன் பாருங்க, அது வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. And it very clearly says that it came down from heaven to where I was. So நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறார். And therefore I strongly believe that wherever I am, the Lord is going to bring his blessings there. நீங்க துரத்திட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. You don't have to go chasing after the blessings. நீங்க அதையே பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. You don't have to keep looking towards it. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர் பேதுரு சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் அந்த இடத்துல இறங்கி வந்தது, வானத்திலிருந்து இறங்கி வந்தது. Because Peter says here that I was praying and I saw this blessing come to me. முதலாவது நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு முன்பாக நம்ம மைண்ட்ல இருந்து ஒரு காரியத்தை நம்ம எடுத்து போட வேண்டும். அது என்னன்னாக்கா, நம்ம ஓடி ஓடி உழைக்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் ஓடி ஓடி உழைக்கணும், ஐயோ நான் சேர்த்து வச்சாதான் உண்டு, இப்படிப்பட்ட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். We need to get rid of something from our mind when we are looking for blessings, is that I need to work hard, I need to earn, I need to save up, I need to gather. No, that mindset has to go away from us. நிறைய பேருக்குள்ள இப்படிப்பட்ட பாரங்கள் இருக்குது. ஐயோ நான் தான் சேர்த்து வைக்கணும், நான் தான் உழைக்கணும், வேற வழியே கிடையாது, நான் தான் ஓடணும். இந்த மைண்ட் செட்டுக்குள்ள அவர் இறங்கி வர மாட்டார். Many people think in this manner that they have to do everything in order to receive their blessings. யோப்பா பட்டணத்துக்கு பேதுரு போன உடனே அங்க ஜெபம் பண்ண தொடங்கினாரு. But as soon as Peter entered into Joppa, he began to pray. இன்னைக்கு காலையில come on, யாருமே சோர்ந்து போகாதீங்க. இந்த நேரத்துல நான் உங்களை சவால் விடுறேன். நீங்க இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்க இருக்கிற இடத்துல தேடி தான் வரும். And I want to challenge you this morning that wherever you are, if you begin to pray, your blessings will come looking for you. விசுவாசிக்கிறவங்க தான் கரங்களை உயர்த்தி நீங்க ஸ்தோத்திரம் சொன்னீங்க. அத நான் பார்த்தேன். If you believe in it, then you just raise your hands and thank God. So நான் விசுவாசிக்கிறேன் என்ன இடத்துல இறங்கி வரும். I believe that the blessings will come to where I am. ஏன் நான் விசுவாசிக்கிறேன் ஏன் இடத்துல அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும். I believe that wherever I am, that blessing will come after me. ஏன் நான் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் செய்கிறேன். Because I live according to the will of God. அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். Because he is a God who gives peace. அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அவர் சமாதானத்தையும் கொடுக்க விரும்புகிறார். Because when that blessing comes to me, it comes along with peace from God. நான் இருக்கிற இடத்துல ஜீவ தண்ணீர் ஓடும். Wherever I am, there will be living waters. அதனால கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்து எனக்கு கொடுத்தார். Because of that, the Lord came down from heaven. பேதுரு சொல்றார், எனக்காக வானம் திறக்கப்பட்டது. Peter says the heavens were opened because of me. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, எனக்காக வானம் திறக்கப்பட்டது. Peter, if you believe it, you say that the heavens have been opened for you. எனக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். For you Jesus came down. என்னுடைய ஃபேவர்க்காக, என்னுடைய தேவைக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். For me Jesus came down, God came down. என்னுடைய ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் இறங்கி வந்தார். God came down to bless me. யாருமே நினைக்காதீங்க எனக்காக கர்த்தர் இறங்கி வர மாட்டார். அவர் பண்ண பெரிய சீக்ரெட், அந்த யோப்பா பட்டணத்துல நுழைஞ்சவன் அவர் ஜெபம் பண்ண தொடங்கினார். And the secret of Peter's blessing there was the moment he entered into the town of Joppa, he began to pray. ஜெபம் பண்ண தொடங்கும்போது கண்டிப்பாக சொல்றேன், அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்தார். I can say you with definiteness that when you begin to pray, God will come down to you. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க இருக்கிற இடத்துல இறங்கி வரும் ஆசீர்வாதங்கள். Wherever the children of God are there looking to him, his blessings will come to. அந்த ஆசீர்வாதம் வந்தா அவர் இறங்கி வரும்போது சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது. And when God's blessing come down to his children, there will be peace, there will be happiness and joy. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஆட்களை கர்த்தர் அனுப்புனாரு, நல்ல ஆட்களை பார்க்க செஞ்சாரு. God brings good people into your life. So தயவு செய்து மறந்துடாதீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது இப்படி எல்லா காரியங்கள் நடைபெறும். So do not forget that when you call upon God, these kind of good things happen in your life. நம்ம தவிக்கிற நேரங்களில கர்த்தர் நல்ல ஐடியாங்களை கொடுப்பாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. When you are in confusion, God will guide you. He will give you the wisdom and the discernment. So ஜெபம் பண்ணுகிற ஒருத்தருக்கு இத்தனை
காரியங்களும் அதிசயங்களும் நடைபெறும். So for the one who prays, so many blessings are there. எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்புன்னு ஒன்ன கொண்டு வந்தார் எனக்கு. Above all these blessings, there is something that is the salvation of God that comes ஏன்னா to you. வேதம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். Because the scripture says, be still and know that I am God. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள தொட்டு சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள தொட்டு சொல்லுங்க, இல்ல உங்களை தொட்டு சொல்லுங்க, yes God is going to bring, கர்த்தர் எனக்காக இறங்கி வர போகிறார். Touch the person beside you or yourself and say to yourself, yes, the Lord is going to bring this blessing in நீங்க my இருக்கிற life. இடம் யோப்பாவா இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம், உங்களுக்கு போராட்டமான இடமா இருக்கலாம். Maybe the place where you are is another Joppa, where just like Peter, and you may not like that place. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ஒருவேளை நீ எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்ற இடத்துல கூட கர்த்தர் நீங்க ஜெபிக்கும்போது காரியங்களை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். Because in the place where you are not happy, you are struggling, in that same place when you look to God, God is able to change things for அஞ்சாவது you. வசனத்துல நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, In verse 5 it says that while I was in the city of Joppa praying. என்னுடைய நோக்கம் எல்லாம் ஏன் இவர் யோப்பா பட்டணத்துக்கு போனார், கர்த்தர் ஏன் இவரை யோப்பா பட்டணத்துக்கு கொண்டு போனார்? I had been questioning myself, why did the Lord send Peter to Joppa? சோ எடுத்துக்கொள்வோம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு போனான். அதை நம்ம வாசிக்க வேணாம், அப்படி சொல்லலாம், நான் கதையை உங்களுக்கு சொல்றேன். அந்த லித்தா என்ற ஊருக்கு அங்க போய் அநேகரை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. Now in chapter 9 verse 32, Peter went to a place known as Lydda and he healed so many people there. அந்த ஜனங்க பார்க்கறாங்க, பயங்கரமா பார்க்கறாங்க. அங்க 8 வருஷமா இருந்த ஒரு பயங்கரமான திமிர்வாதக்காரனை அவர் தொட்டு சுகப்படுத்துறாரு, அவர் சுகம் கிடைக்குது. There was a paralyzed man who was paralyzed for 8 years. Peter heals him. கர்த்தர் செஞ்சது அப்படியே செய்யற, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்றாரு, அதே மாதிரி செய்யறாரு பாருங்க. Just as Jesus did, Peter also tells him, wake up, get up and walk. ஆனா அதுக்கு அப்படியே வரும்போது 36வது வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் ஒரு பேருடைய ஒரு சிஷி இருந்தால், அவன் நற்காரியங்களையும் தர்மங்களையும் மிகவும் செய்து கொண்டிருந்தாளாம். And it also mentions in verse 36 that in Joppa there was a lady known as Tabitha whose Greek name was Dorcas. அந்த தோற்கால், அந்த தோற்கால் அது வந்து கிரீக்ல இருக்குது, ஆனா அதோட அர்த்தம் வந்து தபித்தால். The name of that lady is Tabitha, whose Greek meaning is Dorcas. ஆனா இவங்க நற்காரியங்களையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தாங்களாம். And she was a lady who was devoted to God and to good works and acts of charity. ஆனா அங்க போட்டுருக்குது 37வது வசனத்துல, அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். And in verse 37 it mentions that she became ill and she died. நம்ம ஊர்ல செய்யற மாதிரி அவளை குளிப்பாட்டி அங்க அங்க அவளை கிடத்தி வைத்திருந்தார்களாம். And just like they do to the dead bodies in our place, they also washed her and they laid her in the room in the upstairs. ஆனா அந்த 38வது வசனத்துல பாருங்க, அந்த லீத்தா ஊர்ல பேதுரு இருக்கிறார் என்று அறிந்து ஆள் அனுப்புறாங்க, போய் கூட்டிட்டு வாயா, அவரையாச்சும் கூட்டிட்டு, அவர் அவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு, போய் கூட்டிட்டு வாங்கப்பா, யாராவது போங்கப்பான்னு சொல்லி கெஞ்சி 2 ஆட்களை அங்க அனுப்புறாங்க லீத்தாக்கு. This happens in Joppa, but the people in Joppa knew that Peter was in a nearby place known as Lydda, so they sent men to call him. சோ பேதுரு அங்க போறாரு. 39வது வசனத்துல அந்த மேல் வீட்டு அறையிலே அவர் போறாரு. Peter comes to Joppa into that upper room where the dead body was laid. அந்த மேல் வீட்டு அறையில பாருங்க 39வது வசனத்துல, தோற்கால் தங்களுடனே கூட இருக்கையிலே செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ நின்று அழுது கொண்டிருக்கிறாங்க அங்க எல்லாரும். And there in the upper room there were widows who were weeping, and they also showed Peter the clothing, the tunics that Dorcas has made. நம்ம ஊர்ல வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கூட்டம் கூடி ஒப்பாரி வச்சு அழுவாங்கன்னு சொல்லலாம். And even in our places when people die, there would be people around the dead body lamenting. அதே மாதிரி தான் இங்க தபித்தாளுக்கு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் இவ்ளோ தர்ம காரியம் செஞ்சாலே, இப்படி செய்தாலே, இவ செத்துட்டாலேன்னு சொல்லி ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறாங்க. So for the sake of this lady Tabitha, her friends were lamenting, they were weeping.
ஆனா அந்த 40வது வசனத்துல பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. But in verse 40 we read that Peter asked all of them to keep quiet and to be out of the room. நல்லா கவனிச்சுக்கங்க, பேதுரு போயிட்டு ஒரே அடியா ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையை எல்லாம் வெளியே போங்கப்பா நீங்களா. Peter, as soon as he goes there, he asks them to vacate that place. வெளியே போங்கப்பா, கெட் அவுட். He says them, get out. ஒருவேளை அதை சாந்தமா சொல்லியிருக்கலாம், ஒருவேளை அதை அவர் கொஞ்சம் கோபமா சொல்லியிருக்கலாம். He might have said it peacefully, he might have said it angrily. Get out, கொஞ்சம் வெளியே போங்க வெளியில. But he asks them to go out of the room. ஏனாக்கா கர்த்தருடைய உயிர்த்தெழுதலும் கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு நியூ ரூம் வேணும், ஒரு புதிய ரூம் வேணும். Because in order for God's power to be manifested, we need a new room. மேல் வீட்டுல அவளை வச்சிருக்காங்க, அவ அவருடைய மரணத்தை வச்சிருக்காங்க. They have kept the dead body in the upper room. ஆனா பேதுரு சொன்ன ஒரு தைரியமான வார்த்தை, தயவு செய்து வெளியே போங்கல, தயவு செய்து வெளியே போங்க. Peter dared enough to say that please get out of the room. ஏனா எதுக்காகனாக்கா இந்த ஜனங்களை நான் உள்ள வச்சே நான் அற்புதம் செஞ்சேன், நான் செய்ய ஆரம்பிச்சா இவங்களுடைய ஓல்ட் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க இவங்க. Because the matter of the fact is, if these people remain in the room, then they will be with their old mindset. நான் ஓல்ட் மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள வச்சு நான் அற்புதம் செய்ய முடியாது. And I cannot perform a miracle with people with old mindset. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஓல்ட் மைண்ட் செட்ல இது நடக்காது, இப்படி நடக்காது, வேணாம் சொல்றவங்க கூட்ட நீங்க இருந்தீங்கனாக்கா அந்த நியூ மைண்ட் செட் உடைய நியூ blessing, ஒரு புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது. If you are stuck with an old mindset, you cannot receive the new blessings. So இங்க கூடி நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறது, இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய ரூம் வேணும் ஆண்டவரே. And this the fact that we have all come together, the prayer is, Lord, give me a new room. ஒரு புதிய ரூமை எனக்கு கொடுங்க இயேசு சுவாமி, நான் பழையவைகளை எல்லாம் தள்ளிறேன், வேண்டாம். Create a new space for me. I will get rid of everything that is old. அந்த ஆட்களை வைத்து அவர் அந்த இடத்துல ஜெபித்து இருந்தார்னாக்கா அந்த ஓல்ட் மைண்ட் செட் அங்க பாருங்க, அவர் செஞ்சதெல்லாம் சொல்லி அழுதுட்டே இருந்தாங்களாம். Because those people, while they were inside the room, they were lamenting and just describing all the good things that Dorcas had did. பழைய கதைகளை பேசி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கறோமா? Are we sitting and talking about the old stories? ஓல்ட் மைண்ட் செட்க்குள்ள கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை செய்ய மாட்டாரு. The Lord cannot perform new blessings in the old mindset. நமக்கு பேதுரு போல ஒரு தைரியம் வேணும். just get out, என்ன வெளியே போங்க, எனக்கு வெளியே போங்க, இது மாதிரி வேண்டாம், ஓல்ட் மைண்ட் செட் வேணாம்னு சொல்ற அளவுக்கு நமக்கு தைரியம் வேணும். We need the courage of Peter to be able to say that we need a new space. We cannot work with the old mindset. அந்த ஓல்ட் மைண்ட் செட்க்குள்ள நம்மளுடைய பழைய குணங்கள் இருக்கலாம். Our old mindset may carry the old characteristics. நம்ம பழைய வார்த்தைகளை, பழைய குடும்ப கதைகளை, பழைய சாபங்களை நம்ம வைத்திருக்கலாம். Our old habits, our old stories from the families, our curses. உங்களுக்கு தெரியுமா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, குடும்ப கதையை நம்ம இழுப்போம், ஓல்ட் மைண்ட் செட். And we would engage in talking, saying 10 years back this is what happened in my family. ஓல்ட் மைண்ட் செட்டுக்குள்ள பழைய ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. The Lord cannot work in an old mindset. அந்த ஓல்ட் மைண்ட் செட்டுக்குள்ள மரணம் தான் இருக்கும். Because there is death in that old mindset. அந்த ஓல்ட் மைண்ட் செட்டுக்குள்ள பயம் தான் இருக்கும். Because there is fear. இப்படி நடந்துருச்சே, ஐயோ இனிமேலும் நடக்குமோ, இது மாதிரி ஆயிடுமோ, ஏமாந்து விடுவனோ, அப்படிதான் ஒரு ஓல்ட் மைண்ட் செட் சொல்லும். Because the old mindset would say, oh, this has happened in the past in my family, will it happen again with me? கண்டிப்பா நான் பேதுருவை ரொம்ப பாராட்டுறேன் இந்த இடத்துல. அவர் தைரியம் வந்து அந்த மரண வீட்டுல போய், சாவு வீட்டுல போயிட்டு அவர் சொல்றாரு, தயவு செய்து வெளியே போக செஞ்சாரு. And I appreciate the courage and the boldness that Peter had to ask those people to get out of that room. உங்க வீட்டுக்கு வராங்கல, பழைய கதையை பேசிக்கிட்டு பழைய சாபங்களை எடுத்துக்கிட்டு வராங்கல, அவங்கள்ட்ட நீங்க சொல்ல முடியுமா, தயவு செய்து இதை பேசாதீங்க, இதை இப்படி எல்லாம் பேசாதீங்க, இப்படி கொண்டு வராதீங்க, இந்த கதை ஓல்ட் மைண்ட் செட் கதை எங்களுக்கு வேண்டாங்கன்னு சொல்ல முடியுமா? Can you boldly tell to those people who come to visit you in your house and talk about old things, old
family stories, old curses, can you ask them to get out of the house or not to come to your house? பேதுரு சொல்றாரு, நான் உங்களெல்லாம் ரொம்ப நேசிக்கிறேன், உங்க மேல எனக்கு கோபம் கிடையாது, ஆனா தயவு செய்து ஒரு புதிய அற்புதங்களை செய்யறதுக்கு இந்த ஓல்ட் மைண்ட் செட் தயவு செய்து நீங்க வெளியே போங்க. Peter says, I love you, I have nothing against you, but for God to bring a new blessings here, you need to vacate this place with your old mindset. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க அம்மா பேசலாம், உங்க பாட்டி பேசலாம், உங்களுடைய வீட்டார் பேசலாம், பழைய கதைகளை, பழைய சாபங்களை, ஆனா ஓல்ட் மைண்ட் செட்டுக்குள்ள இருந்துகிட்டு நான் புதிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கவே முடியாது. Now you need to understand, it could be your mother, your grandmother, your great grandmother talking about all these old things, but you need to also understand that God cannot perform a miracle. So என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, என்னுடைய மைண்ட் ஃபுல்லா புதிய ஆசீர்வாதங்களை தேடி கொண்டிருக்கிறது. So because my mind is focused on new blessings, என்னுடைய விசுவாசத்தை நான் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறேன். I am establishing my faith. நான் எனக்கு தைரியம் வேணும், என் போன் வழியா வருகிற காரியங்களை நான் சொல்லணும். இல்ல என் போன் ஆஃப் ஆயிடுச்சு, நான் கேட்கல, அதனால தான் நான் உங்க போனை எடுக்கலன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். I need to have the courage to say to those people who are trying to bring these old things through my phone that my phone stopped working. ஏனா எனக்காக நான் ஒரு புதிய ரூமை நான் கட்டி கொண்டிருக்கிறேன், புதிய ஆசீர்வாதங்களுக்காக. Because I am creating a new space, a new room for myself for new blessings. சாரி, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, கொஞ்சம் தைரியம் வேணும் இத சொல்றதுக்கு. ஏனா எனக்காக ஒரு ரூமை நான் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். You need to have the courage to tell, sorry I could not respond to your call because I am creating a new room. சாரி, நான் உங்க புரோகிராமுக்கு வர முடியல, நீங்க செஞ்ச சடங்காச்சாரத்துக்கு நான் வர முடியலங்க, அதனால சாரிங்க. ஏனா கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஒரு புதிய ரூமை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த தைரியம் எனக்கு வேணும் சொல்றதுக்கு. You need to have the courage to say, sorry I couldn't come to your program or to your rituals because the Lord is building a new room for me. சாரி நான் சர்ச்சுக்கு போய்ட்டேன், நான் வர முடியலன்னு சொல்ற தைரியம் வேணும் நமக்கு. You need to have the courage to say, sorry I went to the church therefore I couldn't attend your program. நான் வெளிய போய்ட்டேன், உன்னால என்கிட்ட உங்ககிட்ட பேச முடியல, ஏனா நான் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். Sorry I went out therefore I could not come to meet with you because I am looking after a new blessing. பேதுரு ஆண்டவரை பார்த்ததனால தான் சொன்னாரு, தயவு செய்து வெளிய போங்க, please get out. Because Peter had his eyes set on God, he asks these lamenters to get out of that room. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் நம்ம கூட வந்து நிக்கணும், நம்ம கூடவே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. It is not necessary that you need to have all your relatives, all your family members and friends to stand along with you to receive a blessing. ஏனா கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போது பப்ளிக்கா தான் ஆசீர்வதிப்பாரு, சீக்ரெட்டா ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. Because when God blesses you, he blesses you in public, not in secret. அவர் வாங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு நகை வாங்க போறோம், கடைக்கு போயிட்டு வரலாம், நகை கடைக்கு போயிட்டு வரலாம் சொல்ல மாட்டாங்க. They won't say, the people who receive that kind of blessing, they are not going to say, oh let's all come together because we are going to buy jewelry. இந்த பொண்ணுக்கு தாலி வாங்குறதுக்காக நம்ம ஒரு கூட்டம் கூடி போவோம் பாருங்க, 2 வேன் வச்சு 4 வேன் வச்சு போவோம். அதுல எல்லாரையும் பெருமையா கூட்டி போவோம், நான் வாங்க தாலி வாங்க போறேன், கல்யாண புடவை வாங்க போறேன், இத வாங்க போறேன், வாங்கன்னு கூட்டி போவோம் எல்லாரையும். So many times we see that in marriage occasions when they go for buying the thali for the bride, they take people in vans, a host of people to just buy that little thing. அவங்க என்ன தெரியுமா கடைசியா குறை சொல்லிட்டு போவாங்க, என்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, எந்த ஹோட்டல் கூட்டி போனாங்க, இத தான் குறை சொல்லிட்டு தான் போவாங்க. And those who accompany, they will just criticize, they will say what kind of food, or maybe the thali was too cheap or it was too light. That's the kind of response they receive in the end. என் மருமகளுக்கு நான் தாலி வாங்குனப்போ நாங்க 4 பேர் தான் போனோம். When I went to buy thali for my bride, we were just 4 of us. யாரையும் கூப்பிட்டுன்னு போல. I didn't take anyone. It was just a family. கல்யாண பொண்ணு கட்ட போகுது, கல்யாண மாப்பிள்ளை கட்ட போறாங்க, அந்த Dress போட போறாங்க. இதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க வாங்கி கட்டிக்கிறது கெட்ட பேர் தான். And even when we went to purchase the sari for the bride, we just went as a family, just the 4 of us. என்ன யாரை கேட்கல, ஏன் என்ன கூப்பிடல. And nobody had the courage to ask him, why you didn't call me. என் குடும்பத்தார் யாருமே என்ன கேட்கல. அவங்களுக்கு தெரியும் இது இப்படிதான் செய்யும்னு அவங்களுக்கு தெரியும். And none had the courage to ask me or criticize me because they know who I am and what I do, how I do. So நான் ஏன் பயப்படணும்? என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஏன் பயப்படணும்? Why should I be shied away or afraid of my blessings? ஐயோ 10 சவரனுக்கு போட்டுக்கறாங்க தாலியை. அம்மா ஐயோ எவ்வளோ
இந்த மாதிரி கண்ணை வைக்கிறதுக்கு நீங்க ஏன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குறேன். You don't want people to cast an eye, oh, they have bought 10 sovereigns of gold. நான் இதை சொல்றேன், ஆனாலும் நம்ம திருந்த மாட்டாங்க நிறைய பேர். Even if I say this, many of us would not change. கண்டிப்பா சொல்றேன். ஆனா இங்க அவருக்கு வந்த தைரியமே, வெளியே போங்க, நான் ஒரு புதிய ரூமுக்காக காத்துட்டு இருக்கிறேன். And Peter had the courage, he was daring enough to say, just get out of this room, there's a new blessing அந்த coming here. சாவு ரூமை அவர் ஜெப ரூமா மாத்துறாரு. And he turns that room which was full of lamenting into a room which was full of life. 40வது வசனம், வெளியே போங்க சொல்லிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. And 41 it says that he knelt down and he prayed. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சொல்றாரு. அந்த இடத்துல பாருங்க, அவர் நம்புறது எல்லாமே அந்த முழங்கால தான் நம்புறாரு போற இடங்களில. Wherever he goes, he believes on his knees. He goes down on his knees and prays. அங்க சொல்றாரு, அந்த பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றார். And in verse 40 it says he turned to the dead body and he said, Tabitha, get up. அங்க டவுட்டே கிடையாதுங்க, பேதுருக்கு டவுட்டே கிடையாது, இது நடக்குமா நடக்காதா இல்ல என்ன ஆகும், தபித்தாலே எழுந்திரு. He had no doubt in his mind whether this will happen or will not happen or will be delayed. He just says, Tabitha, get up. ஏனா அவருடைய குரு என்ன செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும். Because he knew what his mentor had did. அந்த மார்க் 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எவீருடைய மகள் சிக்கா இருக்கிறா, அங்க போயிட்டு 41வது வசனத்துல அவள் கையை பிடித்து ஆண்டவர் சொல்றாரு, தலித்தாகுமே சிறு பெண்ணே எழுந்திரு என்றார். And in Mark we read about this miracle that Jesus did, where he goes to that little girl who was dead and he says, Talitha kum, little girl, rise up. அந்த இடத்துல இயேசு சுவாமி சொன்னது தலித்தாகுமே எழுந்திரு என்றார். And he says, Talitha kum. அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓ ஏசாமி இந்த அற்புதங்களை செஞ்சாரு, இந்த அதிசயங்களை செஞ்சாரு, அதனால ஓ அவர் செய்யும் போது நான் கூட அதே வார்த்தை யூஸ் பண்றேன் என்று சொல்லி தபித்தாலே எழுந்திரு என்றார். He remembered what Jesus had done and he tried to do the same thing. He says, Tabitha, get up, rise up. அந்த குரு செஞ்சத, அவர் இயேசு செஞ்சத கூட இருந்தாரு. அவருடைய மைண்ட் செட் பாருங்க, இது நடக்கும், என் குரு செஞ்சிருக்கிறாரு, இது எனக்கும் நடக்கும், நானும் செய்வேன் விசுவாசத்தோட செஞ்சாரு. He had the faith, he had the mindset that my mentor did it, my leader did it, if when he did it, it happened, and when I do, it will happen. He had the faith. So நம்ம திருப்பி 11வது அதிகாரத்துல அந்த 5வது வசனத்துக்குள்ளாக வருவோம். 11வது அதிகாரத்துல அங்க சொல்றாரு, தரிசனத்தை பார்த்தன்றாரு. And there in chapter 11 verse 5, Peter had a vision. அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த வானத்திலிருந்து இடத்துல இறங்கி வந்தது. And in that vision he sees this large bedspread that came down from heaven. So நம்ம ஆண்டவர்கிட்ட ஏறி போயிட்டு அங்க போய் கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. And we don't have to go to heaven to bring down the blessing. ஜெபிக்கிறவங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்கள் தேடிக்கிட்டு வரும். For those who pray, wherever you are, your blessing is going to ஏனா come. இது ஒரு புதிய உடன்படிக்கை. Because this is a new covenant. இது ஒரு புதிய ஆசீர்வாதம். This is a new blessing. நான் விசுவாசிக்கிறேன், it's a new covenant. இது ஒரு புதிய உடன்படிக்கை. கர்த்தர் இறங்கி வந்து என்னுடைய மத்தியில அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். I believe this is a new covenant that the Lord will come down among his people and do miracles. கண்டிப்பா God comes to you. கர்த்தர் உங்க இடத்துல இறங்கி வருவார். Definitely the Lord will come among you. அந்த தரிசனத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். 6வது வசனத்துல அதில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேணாம். அந்த அதை உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியிலே 4 ஜீவன்களுடைய காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். And in that vision he sees that in that large sheet there were four-legged creatures, beasts of prey, reptiles, birds of the air. அது அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். And apart from those animals and birds that were there, he also heard a word which said, get up Peter, kill and eat. ஆனா அங்க பேதுரு என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. கர்த்தர் போய் அடித்து புசின்றாரு. And he never expected such a vision where the Lord tells him to kill and eat these animals. 8வது வசனத்துல ஆண்டவரே அப்படியே இல்ல, தீட்டும் அசுத்தமா இருக்கிறேன், யாதொன்றையும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதே இல்லை என்றார். And he says, the Lord, I have never had these unclean animals, how can I do it?
அது மூணாவது தடவையும் சொல்றாரு. ஒன்பதாவது வசனத்துல ரெண்டாவது தடவையும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி சுத்தமானவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு. And then in verse 9 when he heard the voice the second time, it said, what God has made clean you must not call profane. அந்த 10வது வசனத்திலயும் இப்படி மூன்றாவது தடவையும் சம்பவித்துதான். And verse 10 says that this repeated 3 times. ஆனா இந்த மூணு தடவை என்ன சொல்றாரு, அவர் எடுத்து சாப்பிடவே இல்ல. பல எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்காரு. And for 3 times when this was repeated, he did not obey the command, but rather he kept trying to justify his stand. அதனால அவருக்கு புரியவே இல்ல. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு நான் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படி போறதா இப்படி போறதா எனக்கு புரியவே இல்ல. He did not understand what to do to that command. அவர் சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க, அடித்து புசின்னு சொல்ற போது ஆண்டவரே நான் அப்படி இல்ல, இது தீட்டும் அசுத்தமா இருக்கிறதே, நான் ஒரு காலம் என் வாயில நான் இது ரொம்ப அழுக்கா இருக்குது, நான் வேண்டாம் ஆண்டவரே என்றாரு. He says, Lord, these are unclean animals, I have never eaten them, how can I eat? நான் இருக்கிற மிச்சம் மீதியே சாப்பிட்டுக்கிறேன், இது வேண்டாம் ஆண்டவரே. He says, whatever I have in my home, I will eat that, but I don't want this, Lord. லேவியராகமம் 26வது அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்லுது, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையவைகளை விலக்குவீர்களாக. In Leviticus 26:10, it says, you shall eat old grain long stored, and you shall have to clear out the old to make way for new. சோ எனக்கு நான் பழைச சாப்பிட்டுக்கிறேன், இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. He says, I will eat whatever that is old. தரிசனத்துல ஆண்டவர் காட்றாரு நீ இத சாப்பிடுன்னு சொல்லி, இவர் சொல்றாரு வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. The Lord is showing him a vision and asking him to eat what is served before him, but he tells the Lord, no, I don't want to eat. கர்த்தர் சொல்றாரு ஒரு புது Dress வாங்கிக்க. இல்ல ஆண்டவரே, பழைய Dress இருக்குது, அதே ஒரு 2-3 வருஷத்துக்கு போட்டு அடிக்கிற ஆண்டவரே. The Lord is telling you, go and buy a new dress, but you are arguing with God, saying, I have the old dresses with me, I don't need a new one. ஐயா வச்சிருக்கிற அரிசிலாம் நிறைய புழு பூத்தெல்லாம் கிடக்குது, நான் வச்சிருக்கிற பருப்புலலாம் நிறைய புழு இருக்குது, அதையே வச்சு ஜலிச்சு ஓட்டிக்கிற ஆண்டவரே. Lord, I have the old rice and old stuff with me, I'm going to manage with it even though it is worm infested. எல்லாம் பழைசதா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். We are thinking of the old things. நான் சாப்பிட்டதே இல்ல ஆண்டவரே சொல்றாரு பேதுரு. Peter says, I never ate these things. கர்த்தர் நீ அனுபவிக்காத ஆசீர்வாதங்களை தான் உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார், மறந்து விடாதீங்க. Sometimes the blessings that you have never experienced in life, God is going to bring those blessings. அதுக்கு தான் அவர் சொல்றாரு 8வது வசனத்துல, அப்படி அல்ல ஆண்டவரே, அது அழுக்கா இருக்குது, அது தீட்டும் அசுத்தமா இருக்குது என்று சொல்றாரு. That's why in verse 8 he says, by no means, Lord, for nothing profane or unclean had ever entered my mouth. நிறைய இடங்கள்ல நம்ம சொல்றது, ஐயோ இத வேணாம் ஆண்டவரே, அது எனக்கு பிடிக்காத ஆண்டவரே, நான் அது அப்படியே விட்டுருங்க ஆண்டவரே, அது வேணாம் ஆண்டவரே, வேற ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரே. Many a times when the Lord gives us a blessing, we say, no Lord, I don't need this, I don't like it, give me a different blessing. அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல, இது வேணாம் ஆண்டவரே. ஆண்டவருக்கே நம்ம புத்தி சொல்றவங்க. And we try to counsel God. எத்தனை முறை ஆண்டவருக்கு நம்ம புத்தி சொல்லி இருக்கிறோம்? We try to advise God. How many times have we done it? எத்தனை முறை கர்த்தர் வந்து நீங்க வேண்டாத இடத்துல ஒரு லேண்ட வாங்கி போட்டுருப்பீங்க, உங்க விரோதிக்க ஊர்ல நீங்க லேண்ட வாங்கி போட்டுருப்பீங்க, உங்களுக்கு வேண்டாத இடத்துல நீங்க வேலை செய்வீங்க, உங்க விரோதிக்க ஐயோ ஆண்டவரே இது வேண்டாம் ஆண்டவரே, நான் இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. How many times you have purchased land or invested your money in unwanted places? அப்படி அல்ல ஆண்டவரே. Not like that, Lord. பேதுரு போல நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணினாலும் தரிசனங்களை பார்த்தாலும் நாம் ஆண்டவர்கிட்ட சவால் விட்டு பேசுவோம். அப்படி அல்ல ஆண்டவரே, இது வேண்டாம் ஆண்டவரே, நான் இங்கேயே இருக்கிற ஆண்டவரே, இந்த ஒரு ரூம் தான், ஆனா இது ஆசீர்வாதமா இருக்குது, எனக்கு ஏதோ பழச சாப்பிட்டுங்க உட்காந்துங்கன்னு இருக்கிறத சாப்பிட்டு உட்காந்து இங்கேயே உட்காந்துக்கிற ஆண்டவரே. So many times, just like Peter, we argue with God and we want to tell God that we are fine in our cocoon, in our own situation, in our shell. We don't want to move forward from there. நிறைய நேரங்களில் இருக்கிற இடத்தை கூட நம்ம மாற்ற மாட்டோம். Many a times we don't want to change our place. அந்த பழைய மூஞ்சையே பார்த்துட்டு இருக்கணும், அந்த இடிஞ்சு விழுந்த பில்டிங்கே பார்த்துட்டு இருக்கணும், அந்த சுத்தி எப்படி அழுக்கா இருக்குது, அழுக்கு மூட்டை பயங்கரமா இருக்கும், அதையே பார்த்துட்டு இருக்கணும் சொல்லி நம்ம விரும்புவோம். We keep looking at those old faces, that old house which is just about to fall. We live in that comfortably. So நான் இங்க என்ன சொல்றேன், நமக்குள்ள ஒரு லேபிள போட்டு வச்சிரோம், அதாவது நம்ம லிமிட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை. We have limited our viewpoints. யார் மேல தப்பு? நம்ம மேல தப்பா, இயேசு மேல தப்பா, கர்த்தர் மேல தப்பா? It is our own shortcoming.
நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், ஏன் கர்த்தர் இத கொடுக்க மாட்டார் என்று நம்ம இப்படியே நம்ம புலம்பிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. When we have these kind of shortcomings, these kind of weaknesses and limited thought pattern in our minds, we cannot blame God that God is not blessing நிறைய me. நேரங்களிலே உங்களுடைய போதகர்கள் சொல்லுவாங்க, இத செய்யுங்க, இத மாத்துங்க, இப்படி இருங்க. கேட்கவே மாட்டேன். அப்படி அல்ல, அவங்களுக்கு என்ன தெரியுது? Many a times your pastors will advise you, they will counsel you, guide you, but you would not feel like budging from the place where you are. ஆண்டவர் செய்யும்போது அது பாருங்க, அவர் என்ன சொல்றது, அது வந்து இம்பியூர் ஆகுது, அன்க்ளீனா இருக்குது, அசுத்தமா இருக்குது, தீட்டுமா இருக்குது அப்படின்றாரு. The Lord is commanding him to kill and eat, but he goes on arguing with God, saying this is not clean, this is profane. கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டகரிஸ் வைக்கிறோம். இந்த கேட்டகரி நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சொல்லி கேட்டகரிஸ் வச்சு பேசுறோம். We try to counsel God and say there are these categories, I need this one. Come on, இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், எச்சரிக்கையோட பேசுகிறார். I believe that the Lord is speaking a word of warning to you. நமக்கு இந்த அதிகாரமே கிடையாது. கர்த்தர் அப்படி அல்ல, இது அழுக்கா இருக்குது, இது அசுத்தமா இருக்குது, இதை ஏன் என்ன சாப்பிட சொல்றீங்க, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு ஏன் கொடுக்குறீங்க? இல்ல, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறானா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. We don't have the authority to counsel God or argue with God because we don't understand the whole picture, and when the Lord brings a blessing to you, there is a secret. நீங்க முடிவு பண்ணாதீங்க உங்க ஆசீர்வாதத்துக்கு. ஆண்டவரே இது போதும், இந்த ரூம் போதும் ஆண்டவரே, நீங்க முடிவு பண்ணாதீங்க. You don't choose, you don't decide your blessings. நல்லா பாத்துக்கங்க, இது தீட்டா இருக்குது, தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு. And the voice said, what the Lord has made clean, you don't call it unclean. பேதுரு சொல்றாரு, இது அசுத்தமா இருக்குது, அழுக்கா இருக்குது, இது வேண்டாம் ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றத 9வது வசனத்துல சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு. When Peter says nothing unclean, nothing profane has ever entered my mouth, the voice from heaven says, do not say what God has said clean, you don't say unclean. நீ கேக்குற மாதிரி நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர முடியாது. What you are asking, I cannot give you that blessing. நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க முடியாது, அது அசுத்தமா. Because what I see, you are unable to see. நான் உனக்கு கொடுக்கும்போது அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் நான் உனக்கு the best தான் கொடுப்பேன். Because what I give you is my best, it is cleanest. நீ தீட்டாக எண்ணாதே, நீ அதை அசுத்தமா எண்ணாதே. You do not consider it unclean or profane. ஏன் இத சொல்றானாக்கா, make a new room for your new blessing. உன்னுடைய புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஒரு புதிய ரூமை நீங்க உருவாக்கி ஆகணும். The reason why God says this is because we need to have a new mindset, a new room for the new blessing. உங்க எண்ணத்துக்குள்ள இத படைசே நீங்க வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கனாக்க கண்டிப்பா சொல்ற கர்த்தர் அங்க வழி திறக்கவே முடியாது. If you are sitting with an old mindset, the Lord's new blessings will not mean anything to you. சில நேரத்துல நம்மளுக்கே புதுசா இருக்கும், யாரோ சம்படியை வச்சு யாரோ வைத்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யவாரு. Sometimes the Lord will do miracles in your life through a stranger. நீங்க சொல்லுவீங்க, ஐயோ ஆண்டவரே அவங்க மூலமா மட்டும் இது வந்துடவே கூடாது சொல்லி காட்டுவாங்க. கர்த்தர் அப்படி அல்ல, அவங்க மூலமா செஞ்சுட்டு நீங்க யாரை வேண்டாம் சொல்றீங்களோ அவங்க மூலமா செஞ்சுட்டு அவங்கள அந்த இடத்துல இருந்து ஒதுக்கி உங்களை அங்க வைத்து ஆசீர்வாதமா நீ இருக்கிற என்பதை காட்டுகிறவர் தான் நம்முடைய தேவன். Sometimes the Lord may perform a miracle, a blessing through a person whom you don't like. So எப்பவுமே நினைக்காதீங்க ஆண்டவர் வந்து என்னுடைய துரோகிக்கு முன்னாடி என்ன ஆசீர்வதிக்க கூடாதுன்னு நினைக்காதீங்க. Never even think in your life that the Lord should not bless you in front of your enemy. But நான் strongly I believe இன்னைக்கு காலையில கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போது உனக்கு பிடிக்காதவங்களுக்கு முன்பாக உன்னுடைய துரோகிகளுக்கு முன்பாக எங்க நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அங்க தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். In places where you cannot imagine that the Lord would bless, the Lord will bless in those places before your enemies, before people who have backstabbed you. வாயில தயவு செய்து உங்களுடைய வாய்களில இது நல்லா இல்ல ஆண்டவரே, இது எனக்கு பிடிக்காத ஆண்டவரே, இதை நான் எடுத்ததே இல்ல ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே சொல்லவே சொல்லாதீங்க. Don't tell God that I don't like this, Lord, I am not comfortable with it. ஏன்னா கர்த்தர் வரும்போது அவர் தரிசனங்களை காட்டும்போது நீங்க ஜெபிக்கும்போது கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களோடு தான் வருவார். Because when you are praying, when you are seeing vision, the Lord is coming down to you with new blessings. நம்ம கேட்கலனாக்க என்ன நடக்கும்ன்றத நான்
உங்களுக்கு காட்டுறேன். I'll tell you what happens if you do not listen. மூன்றாவது 10வது வசனத்துல மூன்றாவது தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திருப்பி எடுத்துக்கொள்ளப்பட்டது. In verse 10 it says that this happened 3 times, then everything was pulled up again to heaven. எந்த இடத்துல கர்த்தரை நம்ம ரிஜெக்ட் பண்ணி வைக்கிறோமோ, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம ரிஜெக்ட் பண்றோமோ, எந்த இடத்துல நோ ஆண்டவரே இது எனக்கு வேணாம் ஆண்டவரே சொல்றோமோ அந்த இடங்களில ஆசீர்வாதங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளப்படும். When you reject God and God's blessings, the blessings will be taken away from you. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். Because in the blessings of God there is peace. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களே ஒருமனப்பாடு இருக்கும். There is one mindedness in God's blessings. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே நிரந்தரமான சந்தோஷம் இருக்கும். There is eternal peace in God's blessings. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்க. Now you need to pray that the Lord would give you wisdom. எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. Lord, I எனக்கு need வேணும் ஆண்டவரே. wisdom. I need wisdom. எனக்கு பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. I need the spirit of discernment. ஏனா அந்த இடத்துல போயிட்டு 40வது வசனத்துல அவர் போய் தலித்தாகுமே எழுந்திரு என்றார், தபித்தாளை எழுந்திரு என்றார். Because there in verse 40 of chapter 9 he says Talitha kum. Sorry, Tabitha get up. அவர் சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாருங்க, அவர் சொல்றாரு திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவள் கண் திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். And she opened her eyes seeing Peter and sat up. 42வது வசனத்துல இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்ததாம். And in verse 42 it says this became known throughout Joppa. அடுத்து பாருங்க, अनेகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். And it continues to say that many believed in the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்போது, நியூ மைண்ட் செட் நீங்க வைக்கும்போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்போது அந்த பட்டணம் ஃபுல்லா தெரியும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. Because in your new mindset when the Lord blesses you, the whole world will come to know the blessings. அது இல்லாம உங்க சாட்சியின் மூலமாக अनेகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். Because through your testimony many others will believe in the Lord. இப்படிப்பட்ட சாட்சியை நம்ம வெச்சு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? How are we living our life with this kind of testimony? எத்தனை முறை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியை சொல்லுகிறோம்? How many times have we testified for the glory of எத்தனை முறை God? ஆண்டவருக்காக நம்ம பேசுகிறோம்? How many times we have spoken for God? இல்ல நான் என்னுடைய ஓல்ட் மைண்ட் செட்ல இருக்கறேனா? Or am I in my old mindset? என்னுடைய நியூ மைண்ட் செட்க்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். The Lord can bless me when I enter this new mindset. ஒரு புதிய ரூம் வேணும். ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் ஆண்டவரை நான் கொண்டு வருவதற்காக எனக்கு ஒரு புதிய ரூம் வேணும். I need the resurrected power of God in a new room. நிறைய குடும்பத்துல நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க, ஏன் ஆண்டவர் இது நடக்க மாட்டேது? ஏன் நடக்க மாட்டேது? நீ ஓல்ட் மைண்ட் செட்ல இருந்து வெளிய வா மகளே. நீ ஓல்ட் மைண்ட் செட்ல இருந்து வெளிய வா மகனே. Many families they think why this is not happening, why my prayers are not being answered. You need to come out of that old mindset. ஏனா பயமுறுத்துகிற ஒரு காரியம், கர்த்தர் ஆசீர்வாதம். ஒரு புது பைக் வாங்குனா ஏய் யாரனா எதிர் வீட்ல பாத்துருவாங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை வை, அது மேல ஏத்தி எடு, அப்பதான் கண்ணு சுத்தி போடணும். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால இதெல்லாம் ஓல்ட் மைண்ட் செட். The old mindset is making you feel ashamed of that blessing. The old mindset says that maybe people will cast an evil eye on you if you show your blessing. சுத்தி போடு old mindset. And so therefore you need to cast out the evil eye. உன்னுடைய சடங்காச்சாரம் old mindset. You need to follow the rituals, that is old mindset. அங்க மரணம் தான் இருக்கும். There will be death. பேதுரு உள்ள போய்ட்டு அங்க அற்புதங்களை செய்ய முடியாது. Peter cannot enter in a place like that and do miracles. நான் எப்பவுமே டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற நேரங்களிலே நிறைய நேரங்கள ஆண்டவர்ட்ட பேசிக்கொண்டே போவேன். Many a times when I travel I keep talking to God. ஒருவேளை நான் சமைக்கும்போது ஆண்டவர்ட்ட பேசிக்கொண்டே இருப்பேன். While I am cooking I am talking to God. என்ன சொல்லுவேனாக்கா, I'm so happy Lord, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். I would tell God, Lord, I am so happy. எனக்கு நீங்க என்னமோ புதுசா செய்ய போறீங்க. Because you are going to do something new. சொல்லி முடிச்சு 2 நாள்ல எதனா புதுசா செய்வார் கர்த்தர். And within 2 days I would see some miracle. Because எனக்கு நான் கத்துக்கிட்டேன், ஒரு புது ரூம், புது இடத்தை என் மைண்ட் செட்டுக்குள்ள கட்டுவதற்காக நான் கத்துக்கிட்டேன். Because I learned to build a new mindset in my mind. Come on இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோட உடைச்சிருக்காரு. The Lord has broken you this morning. கண்டிப்பா சொல்ற கர்த்தர் உங்களோட கூட பேசி இருக்காரு. The Lord has definitely spoken to you this morning. பேதுரு போல நானும் இந்த சென்னை பட்டணத்துல முழங்கால் போட்டு தான் உங்கள்ட்ட பேசுறேன். Because just like Peter I have also gone down on my knees before this message. ஆன்லைன் சர்வீஸ்க்காக நான் முழங்கால் போட்டு வந்தேன். I have prayed for
this online நம்ம service. ஓல்ட் மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கிறோம்னாக்க கர்த்தர் அதிசயங்களை செய்யவே முடியாது. Because if you are in an old mindset, the Lord cannot do a miracle. அற்புதங்களை செய்ய முடியாது. He cannot do a miracle. நம்ம எல்லாத்தையுமே எங்க அம்மா எப்படி செஞ்சாங்க, எங்க அப்பா எப்படி செஞ்சாங்க, இப்படிதான் போனோம், அப்படிதான் இல்ல. கர்த்தர் புதிய வழியாக உனக்கு வானத்திலிருந்து நேர இறங்கி நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் You இருக்கிறார். might be stuck with what your fathers did or your mother did or your grandparents did, but the Lord has a new way of doing things. தயவு செய்து உங்க முன்னோர்கள் என்னத்தை தேடி போனார்களோ, அவங்க எங்க கீழே விழுந்தாங்களோ, அதை தயவு செய்து விட்டுருங்க. Don't go after what your previous generations went searching after. கர்த்தர் ஒரு புதிய வழியை காட்டியிருக்கிறாரா? The Lord has a new way, new blessings for you. இந்த வழியை அடைச்சிக்காதீங்க. Don't close this. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு புதுசா நடக்கும்போது இட்ஸ் நியூ மைண்ட் செட் லார்ட், ஐ அம் சோ ஹாப்பி. இது ஒரு புதிய மைண்ட் செட் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். I love it when the Lord works through new ways. ஏனா அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். Because he comes down from heaven. என் கிட்ட இறங்கி வருவாரு. He comes down to me. உங்களை ஆசீர்வதிக்க அவர் இறங்கி வருவாரு. He will come down to you to bless you. அதுல சந்தேகமே கிடையாது. There's no doubt about it. ஆனா நான் இருக்கிற இடத்துல நான் முழங்கால் போடுகிறேனா? But wherever I am I praying? Am I kneeling down? சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். God is able to change your circumstances. உயிர் இல்லாதவர்களை உயிர் கொடுக்கிற தேவன். He is able to give life where there is death. சோர்வுகளை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். He is able to change your discouragements into encouragement. கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். I'm definitely sure the Lord is disturbing each one of you. நீங்க கண்டிப்பா நினைக்கிறீங்க, எஸ் லார்ட், நான் இவ்வளவு நாள் ஓல்ட் மைண்ட் செட்ல நான் இருந்துட்டேன் ஆண்டவரே. Definitely you might be convincing yourself, yes Lord, I have been in the old mindset all these days. ஓல்ட் மைண்ட் செட் யோசிச்சு பாருங்களேன். Think about it. அப்படியே சர்ச்சுக்கு போவோம், எல்லாரையும் மறைச்சு பார்த்துட்டு வந்துருவோம், சர்ச்சுக்கு வெளியிலே நிற்போம், பேச மாட்டோம், அங்க போய் ஜெபமான கூட ஓல்ட் மைண்ட் செட். The old mindset, how do we go to church? We go and see everyone, we sit in the same place, we sing the same songs, we just come out, don't talk to anyone. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய கசின் இங்க உட்கார்ந்துக்கறாங்க, நாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் பின்னாடி உட்கார்ந்து சர்ச்சில் கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் உட்கார்ந்துக்கிட்டு. I very well remember in my old days, my cousins are here, we would sit at the back bench and keep mocking at others. ஆனா மைண்ட் செட் மாத்தின பிறகு தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். But the Lord began to bless me when I changed my old mindset. என்னுடைய மைண்ட் செட் மாற்றப்படணும். My mindset has to என்னுடைய be புதிய changed. ஆசீர்வாதங்களுக்காக நான் மைண்ட் செட் மாற்றப்படணும். For my new blessings I need to have a new mind. என்னுடைய சம்மதிகள் எப்படி வரப்போறாங்க, என் பொண்ணு எப்படி வரப்போகுது, என் மருமக எப்படி வரப்போகுது, என் மருமக எப்படி வரப்போறா, நியூ மைண்ட் செட். How my in-laws will be, how my other relatives will be, it requires a new mindset. தயவு செய்து சொல்றேன், நீங்க புதுசா ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் கர்த்தர் அங்க கிரியை செய்ய முடியும். Because when you pray, the Lord is able to work. நீ 10,000 ரூபாய்க்கு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கறனா, கர்த்தர் உன்னை 50,000 வாங்க செய்வாரு. Maybe you are working for 10,000 rupees, but the Lord is able to make you நீ work 50,000 for தான் வாங்குறனா, 50,000. கர்த்தர் உன்னை 1 லட்சம் வாங்க வைப்பாரு. If you are already drawing a 50,000 salary, the Lord is able to make it to 1 lakh. கர்த்தர் யாரோடு கூட பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking to someone. Yes Lord, நீங்க யாரோடு கூட பேசிக் Oh கொண்டிருக்கிறீங்க yes ஆண்டவரே. Lord, you are speaking to someone. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. Lord, you work. நியூ மைண்ட் செட் கொடுங்க ஆண்டவரே You என்று give them கேளுவோம். a new mind. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமாக. Let's pray. நல்ல இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய மைண்ட் செட்டை நாங்க எப்படி கிரியேட் பண்ணணும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஹalleluya. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிரசங்கம் ஆண்டவரே, இது நீங்க கொடுத்தது, இது வானத்திலிருந்து இறங்கி வந்தது ஆண்டவரே. தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். Amen. தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். Amen. ஆமென். Amen.